நண்பர்களே வணக்கம். இந்த படம் மார்கான் இருக்கு இல்லையா, இது ஒரு அருமையான படம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் விஜய் ஆண்டனிக்கு வந்த படங்கள்லேயே யதார்த்தம் இல்லாமல் இருந்தது. இது ஒரு வித்தியாசமான ஒரு த்ரில்லர் படம் மாதிரி. அதாவது ஆர்ஆர் மூவி கிடையாது, அதாவது திகில் மூவி கிடையாது, ஒரு த்ரில்லர் படம். கொலை சீரியல் கில்லருடைய ஒரு கண்டுபிடிப்பு. மிகவும் ப்ளே பண்ண விதம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நிச்சயமாக இது ஒரு இங்கிலீஷ் படமாக தான் இருக்கும். நம்ம அதிகமாக இங்கிலீஷ் படம்லாம் பார்த்ததில்ல, அதோடைய தழுவல்களாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம ஆளுங்க அருமையாக பண்ணியிருக்காங்க. அந்த டைரக்டரை ரொம்ப பாராட்டணும். ஏன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாமல் ஆடியன்ஸுக்கு கரெக்டாக கதையை புரிய வச்சுருக்காரு. கடைசி சீன்லலாம் ரொம்ப நிறைய எடிட்டிங்கில் தூக்க வேண்டியது இருந்திருக்கும் போல இருக்குது. அது எல்லாமே தேவைப்பட்டது படத்துக்கு. அதை முன்னாடியே சொல்லியிருந்தால் இன்னும் இன்ட்ரெஸ்டடாக இருந்திருக்கும். இடையில் ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக்கு. ஒரு பெண் தான் யூஎஸ் போகிறதுக்காக ஒரு ஜாப் கிடைக்குதுங்கிற போது ஒரு லவ்வை உதறிட்டு போகிறா. நான் அவனுக்கிட்ட எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி உனக்கு நான் அங்கே யூஎஸ் போகிறதுக்கான ஏற்பாடு பண்ணுறேங்கிறா. இந்த மாதிரி ஒரு ஆக்வர்டான சூழ்நிலையெல்லாம் இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஆனால் பட் அதை கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். ஒரு நல்ல ஒரு முறையான படம். நல்ல ஒரு தன்னை டீமோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு உலகத்தில் தனக்கு எதிராக இருக்க ஒரு சூழ்நிலைகளில் உண்டாகிற எல்லாரையும் கொலை பண்ணக்கூடிய ஒரு படம். நல்லா இருக்குது. நன்றி, வணக்கம். எல்லோரும் இந்த படம் அநேகமாக கலெக்ஷன், ப்ரொடியூசரு நல்லா இருப்பார், டிஸ்ட்ரிபியூட்டர் நல்லா இருப்பாங்க. நல்லா தேட்டரில் நல்ல ரெஸ்பான்ஸு. பின் ட்ராப்பில் உட்காந்து படம் பார்க்குறாங்க. சூப்பர். நன்றி பட இயக்குனர்கள் மற்றும் படத்தினுடைய அனைத்து உழைப்பாளர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.